இன்றைக்கி நான் சேனைக்கிழங்கு பெரிய கருவாடு சேர்த்து தான் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு சேனைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு அதுக்கு பிறகு பெரிய கருவாடு வந்து சுடுதண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக இருந்த பிறகு சோம்பு, வெந்தயம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கினது பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கருவாடை இந்த வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கு பிறகு அவிச்சு வச்சுருக்க சேனைக்கிழங்கையும் அந்த கருவாட்டோடய சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு பிறகு புளி தண்ணியில் வந்து நான் மசாலா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கொதி வந்தது பிறகு பெரிய சைஸ் பூண்டு 2, 1 ஸ்பூன் மிளகு அதையும் நல்லா தட்டி அந்த குழம்போடு சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து திக்கானது பிறகு சாப்பிட்டோம்னா இந்த சேனைக்கிழங்கு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.